வளமை போல தக்கோலத்திலிருந்து என் இளநாதர் ஐயா அவர்கள் இன்று ஒரு ஆமையோடு வந்திருக்கின்றார். என்ன ஆமை என்று பார்ப்போம். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 41 கல்லாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. இந்திய அறிவாய்வியலில் மிக பழமையான படைப்புகள் ஒன்றாக கருதப்படும் திருக்குறள், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களோடு விளங்குவது நமது திருக்குறள் என கூறலாம். பொருட்பால் அதிகாரம் 41 கல்லாமை. கல்லாமை என்பது கல்வி கற்றலை செய்யாமை குறித்தது. கல்லாதவன் கூட்டத்தில் பேச தகுதி அற்றவனாக கருதப்படுகிறது. அவன் மற்றொருவருடன் உரையாட இயலாதவன். கல்வி இல்லாதவனுடைய வாழ்க்கை தாழ்வு நிலை பெற்றதாகும் என கருத்தாக இவ்வதிகாரம் கூறுகிறது. இனி கல்லாமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். கல்லாமை 401 அரங்கு இன்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூல் இன்றின் கோட்டி கொளல். அறிவு சிறப்பிற்கு ஏதுவான நூல்களை கல்லாது அவையேறுதல் விளையாடும் இடமின்றி காய் உருட்டுவது போலாகும். 402 கல்லாதவன் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று. படிப்பறிவு இல்லாதவன் பேச விரும்புதல் முளையிரண்டும் இல்லாதவள் புணர்தலை விரும்புவது போலும். 403 கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். கற்றவன் முன் பேசாது இருப்பாரானால் கற்றவன் பேசாது இறப்பாரானேல் கல்லாதவரும் மிகவும் நல்லவரே. 404 கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொல்லார் அறிவு உடையார். கல்லாதவனின் இயற்கை அறிவு கூர்மை உடையதாயினும் அறிஞர் பயன்படுத்த மாட்டார். 405 கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கற்றவருடன் கூடி உரையாடும் போது கல்லாதவனின் மதிப்பு குறைந்து போகும். 406 உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். உயிரோடு வாழ்ந்தாலும் கூட கல்வியறிவு இல்லாதவர் உவர் நிலம் போன்றவர். 407 நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்படின் புனை பாவை அற்று. நுண்மை மாண்பு கூர்மை அறிவு இல்லாதவன் அழகான பொம்மை போன்றவன். 408 நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. கற்றவர் அடைந்த வறுமையை விட கல்லாதவர் அடைந்த செல்வம் கேடானது. 409 மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. படிக்காதவர் உயர்குடியில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்த படித்தவர்க்கு ஈடாக மாட்டார். 410 விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். படித்தவர்க்கும் படிக்காதவர்க்கும் உள்ள வேற்றுமை எவ்வளவு எனில் விலங்குக்கும் மனிதருக்கும் உள்ள வேற்றுமையே. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என்
ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பையா. இன்றைய காலை கதம்பத்திலே குரலும் பொருளும் என்ற அதிகாரத்திலே கல்லாமை குறித்து சிறப்பாக பேசியிருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது